சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் இளநீர் வெட்டும் அரிவாளால் தேநீர் கடை உரிமையாளரை 80 வயது முதியவர் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்க கேட்கலாம். நிர்மல், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? வணக்கம். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தபால் நிலையம் அருகே பல ஆண்டுகளாக இளநீர் கடை நடத்தி வருபவர் 80 வயது முதியவர் முத்தையா. இந்த நிலையில் இவரது இளநீர் கொட்டையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளது என நள்ளிரவு மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றியதாக கூறப்படுகிறது. இதற்கு காரணம் தனது கடைக்கு பின்புறம் இருக்கும் தேநீர் கடை நடத்தி வரும் ரிஷிகேஷ் என்பவர் தான் காரணம் என நினைத்துக் கொண்டு ரிஷிகேஷ் இன்று காலை கடை திறக்கும் போது அங்கு வந்த முத்தையா இளநீர் வெட்ட பயன்படுத்தப்படும் அரிவாளால் ரிஷிகேஷை தரமறையாக வெட்டியுள்ளார். இதில் கை, கால், கழுத்து உட்பட பல பகுதிகளில் பலத்த வெட்டுப்பட்டு ரிஷிகேஷ் சுருண்டு விழுந்திருக்கிறார். அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே ரிஷிகேஷ் தனது கடைக்கு முன்னால் சாலையை ஆக்கிரமித்து இளநீர் கடை வைத்திருந்த காரணத்தினால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து முத்தையாவை இளநீர் கடையை அகற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் இப்போதும் ரிஷிகேஷ் தான் மாநகராட்சி அதிகாரி மூலம் கடையை அகற்றியுள்ளார் என்று நினைத்துக் கொண்டு ஆத்திரத்தில் முத்தையா இந்த சம்பவத்தை செய்ததாக கூறப்படுகிறது. ரிஷிகேஷை சரமாரியாக வெட்டிய முதியவர் முத்தையா தானாகவே சென்று தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தார். தகவல்களுக்கு நன்றி.